ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி. பாருங்கள், வீட்டில் அறக்க பறக்க எல்லாமே ஒர்க்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அவசரமாக எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுன்றதுனால ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. எக் ஃப்ரைட் ரைஸு. டைம் வேறு ஆகிடுச்சி. சரி, ஓகே, அதே செஞ்சு கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டைலில் நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய வேலைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் டே. ஆனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அடுத்தது இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பால் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் டீ போட போகிறேன். நல்லா பால் கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இஞ்சி எடுத்து தட்டி போட்டுக்கலாம். எப்போவுமே இஞ்சி டீ தான் நாங்கள் அதிகமாக குடிப்போம் வீட்டில். ஸோ இஞ்சி இல்லாத டைமில் தான் நார்மலாக நான் டீ போட்டு குடிப்போம். இஞ்சி நல்லா போட்டுட்டு கொதிச்சோடனே அது கூடவே டீ தூளையும் போட்டுக்கலாம். டீ தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். டீ எப்போவுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொதிக்க விடுவேன் நான் எப்போவுமே. அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்போ சர்க்கரை போட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை போட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போது சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியிலே நல்லா நம்ம இப்போ ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால அந்த சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருந்த ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும் இந்த பாஸ்மதி ரைஸு. இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அந்த அரிசியை அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு மட்டும், ஒரு 50% வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரொம்பவும் வேகக்கூடாது. சரி, வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 10 பீன்ஸும் ஒரே ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கோஸ் எடுத்திருக்கேன். இந்த கோஸ் பாதி தான் போட போகிறேன். இப்போ இந்த காய் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை தோல் மட்டும் சீவிடலாம். தோல் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா எல்லா காயுமே கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் காய் எப்படி வேணாலும் நறுக்கிக்குங்க. அதுக்கப்புறம் கேரட் நான் துருவிக்கிறேன். சீவுனா தான் கேரட் சீக்கிரமாக வேகும். டைம் இல்லை, அதனால தான் நான் கேரட் மட்டும் சீவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி கோஸ் எடுத்து, கேபேஜ் எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அவ்வளோதான், 3 காயுமே நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ சாதம் கூட வெந்துருச்சு பாருங்கள். ரொம்பவும் குழையக்கூடாது, பாதி வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை வடித்து விட்டுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுடலாம். சாதம் கம்பல்சரி நீங்கள் குண்டாவில் வைக்கக்கூடாது. தனியாக பேஷன்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஆற வச்சுருங்க. இப்போ வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு அகலமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சிங்கன்னா கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கடாய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் இதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பேருக்கு கலர்றதுனால 4 முட்டை ஊற்றிக்கிறேன். 4 முட்டை அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 முட்டையும் நல்லா உடச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா இதை கலரி விட்டுடலாம். அந்த முட்டை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். அதே மாதிரி பொடியாக இருக்கணும். அந்த முட்டை ரொம்ப பொடியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் குத்தி கலரி விட்டுருங்க.
கொஞ்சம் அந்த கரண்டிலேயே குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கக்கூடாது. ஒரு 50% வதங்கினா போதும். அதாவது கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்குங்க. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கேரட்டு, கோஸு, பீன்ஸு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் காய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய், முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், காய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கடையில் வந்து மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டாங்க. பட் வீட்டில் நம்ம செய்யும்போது மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆன உடனே ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு பொடியும் சேர்க்க போகிறதுனால நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும் அந்த மிளகாத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டேஜில் சேர்ப்பேன். நீங்கள் வந்து எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். பட் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா அந்த காயெலாம் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து ஓவராக வரும். நம்ம இந்த ஸ்டேஜில் காய் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலையும் காயும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது கரெக்டாக அளவு இருக்கும். அதனால் நான் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்து எடுத்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த காயெல்லாம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த பாஸ்மதி ரைஸை நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுடலாம். அப்போ தான் வந்து உடையாது. இப்போ பாருங்கள் அந்த சாதம் ஃபுல்லாகவே அதில் கொட்டிக்கலாம். அந்த பாத்திரத்துலேயே கொட்டிட்டோன்னா இதுக்கு தான் வந்து பெரிய பாத்திரமாக எடுக்க சொன்னேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவும் அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா பெப்பர் தூள், மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா காய் ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துடுச்சு. நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதனால் வந்து காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி போட்டதுக்கப்புறமா சோயா சாஸும் பெப்பரும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற வச்சு டிஃபன் பாக்ஸில் கட்டுங்க. ஏன்னா டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடும்போது அந்த சூடாக நீங்கள் கட்டி அனுப்புனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.